ஹாய், திஸ் இஸ் ஜீரல்ஸ் ரஃப் நோட். நம்ம மற்றவங்களோட பர்சனல் டைரி படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. நம்ம ஜாஸ்தி யாரும் படிக்க மாட்டாங்க. படித்தாலும் அது நம்ம தப்பாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் பர்சனல் டைரி படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறத விட ஒருத்தரோட ரஃப் நோட்டை பார்த்தோன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க மூடு எப்படி இருக்குது, நான் அவங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதனால் அப்படி நம்ம சொல்கிறோன்னா, ரஃப் நோட்டில் ஒரு சப்ஜெக்டை பற்றி மட்டும் நம்ம யாருமே எழுத மாட்டாங்க. பலவிதமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இப்போது நம்ம ஜிரல்ஸ் ரஃப் நோட்டில் நம்ம எதை பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ஜிரல் ரஃப் நோட்டில் என்ன பார்த்தேன்னா, வெற்றி. எல்லாருமே அவங்க லைஃப்பில் வெற்றி அடையணும்னு சொல்லி நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆசை கனவு இருக்கும். சொந்த வீடு கட்டணும், சொத்து சேர்க்கணும், டாக்டர் ஆகணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், குழந்தைங்கள நல்லா வளர்த்தணும், பர்சனலாக அவங்க நிறையா விரும்பிய படிப்பு நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு தனியாக நிறைய ஒரு லட்சியம் வச்சுருப்பாங்க. அந்த லட்சியத்தை அடையிறது தான் பெரிய வெற்றியை நினச்சிருப்பாங்க. இப்போ பெரியவங்களுக்கு இந்த மாதிரியான தான் வெற்றின்னு நினைப்பாங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் பரீட்சையில தேர்ச்சி அடையிறது பெரிய வெற்றியை நினைப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டாங்கன்னா ரன்னிங் ரேஸ் இதுல எல்லாம் ஜெயிக்கிறது ஒரு பெரிய வெற்றியை நினைப்பாங்க. ஆனா குழந்தைங்கள பார்த்துதான் நாம தெரிஞ்சுக்கணும், வெற்றினா அதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. அதுல இருந்து படிப்படியா முன்னேறணும். அதுக்கு நாம பெரியவங்க குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ பெரியவங்க நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லட்சியத்தை அடையிறத மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடாம, நமக்கு போதும் அந்த வெற்றி. நாம் ஆசைப்பட்டோம், நமக்காக செஞ்சோம், நம்ம குடும்பத்துக்காக ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைச்சோம், நமக்கு அது போதும். அடுத்த வெற்றி நம்ம யாரை நோக்கி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் வெற்றி அடைய வைக்கிறது தான் ஒரு பெரிய வெற்றி. அது எப்படி சொல்லணும்னா, நம்ம சுற்றி இருப்பவங்க பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. அவங்களாம் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சாப்பாடு கிடைச்சிட்டா அப்ப இன்னைக்கு நாள் நம்ம ஓட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வெற்றியை நினைப்பாங்க. அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தோன்னு வைங்களேன், அந்த ஒருவேளை உணவோட போயிடும். ஆனா உணவு பொருட்கள் வாங்கி கொடுத்து பாருங்க, அதை வச்சு நம்ம ஒரு நாளைக்கு வாங்கி கொடுக்கறத பல நாள் வச்சு அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. அதையும் விட நம்மனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கலாம். ஒரு சின்ன பொட்டி கடையோ, ஒரு தண்ணி பாட்டில் விற்கிறதோ, ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கெட் விற்கிறதோ, இல்ல ஹெல்த்தி ஃபுட்டு வீட்லயே செஞ்சு நம்ம கடைக்கு போய் போடுற மாதிரி நம்மனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு சிறு தொழில் நம்ம அமைச்சு கொடுக்கலாம். அதையும் விட பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல இருக்கவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இன்னும் நோயாளிங்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம். மருத்துவ உதவினா நம்ம நிறைய போய் நம்ம ஆப்ரேஷனுக்கு உண்டான செலவு முழுசையும் ஏத்துக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நாம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு படிப்படியா வளர்ந்து வரோம்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அவங்க மருத்துவ உதவி செய்யலாம். மருத்துவ உதவினா ஒரு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு நோயாளிங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருந்து பக்கபலமா அவங்களுக்கு நோய் சரியாகிற அளவுக்கு அவங்க ஹெல்த்தி ஃபுட் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம பொருளாதாரத்தில் நம்ம லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறும் போது ஒரு கொஞ்சம் வயசானவங்களுக்கு முழுமையான ஒரு மருத்துவ உதவி நம்ம செய்யற மாதிரி நம்மள முன்னேற்றிக்கலாம். அப்படி இல்லாம இன்னும் பாத்தீங்கன்னா படிப்பு செலவு. நிறைய குழந்தைங்க படிக்கிற திறமை நிறைய இருக்கு அவங்களுக்கு. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய படிக்கிற திறமை இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஸ்கூல்ல போய் படிக்கிற அளவுக்கு நிறைய குழந்தைங்க வாய்ப்பு இல்லாம ரொம்ப சிக்கி தவிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முதல் ஸ்டெப்பா என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஒரு பேனா, பென்சிலு, ஒரு 4-5 நோட்டு புக்கு, இந்த மாதிரி நம்ம நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில முன்னேறும் போது ஒரு குழந்தையோட படிப்பு செலவு ஒரு வருஷத்துக்கு முழுமையா நம்ம ஏற்றுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம வளர்றோமா நம்ம வாழ்க்கையில, அப்போ 2 குழந்தைங்களுக்கு ஏத்துக்கலாம். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு குழந்தை ஒரு படிப்பு படிச்சு முன்னேறுதுன்னா நம்ம அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் நம்ம படிப்பு கொடுக்கல, அந்த ஒரு குடும்பத்துக்கு அந்த குழந்தை வளர்ந்து பின்னாடி அவங்க ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்க போறாங்களோ அவங்க குடும்பத்துக்கே நம்ம ஒரு உதவி செஞ்ச மாதிரி.
அது ஒரு மருத்துவ உதவி செஞ்சோம்னா அவங்களோட வலியும் வேதனையும் நம்ம வந்து என்ன பண்றோம், நம்மனால முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறோம். ஒரு மனவேதனையும் வந்து ஒருத்தருக்கு குறைக்கிறது எவ்வளோ ஆறுதலா இருக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ, அதே மாதிரி வயது முதியவர்களுக்கு உடல் ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம செஞ்சோம்னா அதுவும் ஒரு பெரிய உதவிதான். இதெல்லாம் வந்து உதவின்னு சொல்லிட்டு இது எப்படி வெற்றி இல்லாம அமையும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மருத்துவ உதவி செய்யறோம், குழந்தைங்களுக்கு படிப்பு ஏத்துக்கிறோம், இதெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க பாத்தீங்களா? நினைச்சு நமக்காக அவங்க வந்து ஒரு எனக்கு இவங்கள உதவி செஞ்சா அவங்க வந்து நல்லா இருக்கணும், அவங்க குடும்ப குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நமக்காக ஆண்டவன்ட்ட ஒரே ஒரு நிமிஷம், ஜாஸ்தி வேணாம், அவங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் நமக்காக ஆண்டவன்ட்ட பிரார்த்திச்சாங்கன்னா அவங்க பிரார்த்திக்கிற ஒரு நிமிஷமும் நமக்கு வெற்றிதான். நான் சொல்றது கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன வேணா ஒருத்தருக்கு உதவி செய்யலாம். நம்ம என்ன செஞ்சாலும் அதனால அவங்களுக்கு பலன் கிடைக்கணும். அவங்க நமக்காக ஒரு நன்றி சொல்லி ஆண்டவன்ட்ட ஒரு பிரார்த்திக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு நிமிஷமும் வெற்றி. அந்த வெற்றிக்கு நிகர் எதுவுமே கிடையாது. இதுதான் நான் வந்து இன்னைக்கு பேசின தலைப்பு. ஜில்ஸ் ரஃப் நோட்ல நான் பார்த்த தலைப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஜில்ஸ் ரஃப் நோட்ல என்ன டாபிக் இருக்குங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி.